தூய்மை பணியாளர்கள் 9 நாட்களாக போராடிட்டு இருக்காங்க ரிப்பன் மாளிகைக்கு வெளியே. அவங்க பணி நிரந்தரம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து தனியாருக்கு ஒப்பந்தத்தை கொடுக்கக்கூடாது இந்த தூய்மை பணி ஒப்பந்தத்தை அப்படிங்கிறதையும் கோரிக்கையாக வைக்கிறாங்க. இதில் நேற்று பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்திருக்கு. குறிப்பாக மதியத்திலேருந்து நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நைட்டு 9 மணிக்கு மேலே அமைச்சர் சேகர் பாபு, மேயர் பிரியா 2 பேரும் ஒரு பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க அங்கே மாநகராட்சி கட்டடத்தில். இது நைட்டு ஒரு 1:50 வரையும் போயிருக்கு. 1:50க்கு தான் சேகர் பாபு வந்து வெளியே வந்திருக்காரு. பத்திரிகையாளர்கள்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. பேச்சுவார்த்தை எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டதுக்கு, என்ன பேச்சுவார்த்தையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவத்தோட ஒரு எகிரிட்டே வந்து இருந்தார். அதுலேயும் வந்து நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல போன தேர்தலில், இந்த மாதிரி பணி நிரந்தரம் பண்ணுவோம் தூய்மை பணியாளர்கள்னு, அது எங்கே போச்சுன்னா, எங்கே நாங்கள் கொடுத்தோம், கொடு எங்கே குடுன்னு கேட்குறாரு. அவங்கள்ட்ட என்னத்தை கொடுப்பாங்கன்னு தெரியல. அவர் கேட்குறாரு. இல்லை திமுக தலைவர் வந்து சொல்லியிருந்தார் அப்போ இந்த மாதிரி பணி நிரந்தரம் பண்ணுவோம் அப்படின்னா, நாங்கள் கொடுக்கவே இல்லை, அப்படி நீ எந்த ப்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டுற துணியிலே பேசியிருந்தாரு. ஆனால் பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் எட்டப்படலை. ஆனால் நாங்கள் ஒரு சுமூகமாக போகணுன்னு தான் நினைக்கிறோங்கிறதையும் அங்கே பதிவு பண்ணியிருந்தாரு.